மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். புதன்கிழமை, வியாழக்கிழமை. நிறைய விஷயங்கள்ல மகரிஷி அவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து நமக்கு விளக்கங்களை கொடுக்கிறாங்க. எல்லா துறைகள்லையுமே கவிதைகளை எழுதி பிரச்சனைகளை கொடுத்து எங்க ஆரம்பம், எப்படி அது தீர்க்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பாகமாக இருப்பது பக்தி. பக்தியில அதுக்கப்புறம் தான் ஞானத்துக்கு போறோம். ஆரம்பத்திலேயே அதுவும் குழந்தைகள், அவங்களுக்கு பக்தி அது தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லா மதங்களையும் ஏதோ ஒரு விதத்துல அந்த மாதிரி இருக்கு. இந்து மதத்துல உருவ வழிபாடு பக்தி யோகத்துல இருக்குது. கிறிஸ்துவ மதங்கள்ல கிராஸ் வச்சு பண்றாங்க. இஸ்லாமியத்துல அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஒரு பிறை நட்சத்திரம் அதை நினைச்சு அந்த மாதிரி பண்றதெல்லாம் இருக்கு. எல்லா மதங்கள்லயுமே இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் வந்தது? வாழ்க்கையில் இதை கடைபிடித்தால் என்ன நம்முடைய பாதை சரியாக இருக்கும் அப்படின்னு அதுல இருக்கிற ஆழ்ந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளல. ஒரு மயக்கத்திலேயே வாழ்ந்துட்டு போறோம். அததான் இங்க பக்தியில் மயக்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மொத்தம் 5 கவிதைகள் தான் கொடுத்திருக்காரு இதுல. ஆனா அவ்வளவு ஆழ்ந்து சிந்திக்க வைக்குது. இந்த கவிதையை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வரல. படிக்க ஆரம்பித்ததுல இருந்தே எப்படி நாம் வாழ்க்கையெல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னுட்டு மகரிஷி எவ்வளவு அழகா சொல்றாரு. அதுவும் நம்ம யாரெல்லாம் ஏதோ எல்லா மதங்கள்லயும் ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தவறை ஏன் திருத்தாம விட்டாங்க? இல்ல அவங்க திருத்தி அது வெளிப்பாட்டுக்கு வரலையா அப்படின்னு தெரியல. அவ்வளவு தூரம் நம்மள சிந்திக்க வைக்குது மகரிஷியோட கவிதைகள். சரித்திர சான்றுகள் அப்படிங்கிறதுல கவிதையை பார்க்கலாம். கற்ற அறிவை இழந்து சோழ மன்னன் கதற கதற மகனை தேரால் கொன்றான். மற்றவர்கள் மனுநீதி நிலைத்ததென்றார். மயக்கத்தால் வல்லாளன் மணந்த நல்லாள் நற்றவத்தால் ஆண்டியினால் கற்பு எழுந்தாள். நல்ல அறம் இதுவென்று சான்று கூறி கொற்றவனை புகழ்ந்தார்கள். இவற்றை போன்று கொடிய பாப செயல்கள் பல உணர்வீர். அடிக்கிறார். இந்த கதைகள்ல நம்ம எந்த அளவுக்கு பக்தியில மயக்கம் கூட இல்ல. மூளை சரியில்லாதவங்க மாதிரி நம்ம எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கோம்? மத்தவங்களெல்லாம் பைத்தியம் பைத்தியங்கிறோம். நம்ம தான் அப்படி நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. கற்ற அறிவை இழந்த சோழ மன்னன் கதற கதற மகனை தேரால் கொன்றான். an eye for an eye அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அந்த காலத்துல சோழ மன்னன் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதை நம்ம பெரிய தியாகம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது கதை நடந்திருக்கு. ஆனா இது சரியாவா? இது அந்த மகன் கொன்னதே தெரியாம பண்ணியிருக்கலாம். அப்போ தெரிந்தோ தெரியாமலோ பண்ணினாலும் அதுக்கேத்த ஒரு விளைவு உண்டு. அது மகரிஷி சொல்றார். அதுதான் இயற்கை நீதி. ஆனா அந்த மாதிரி தெரியாம பண்ணின போது, இல்ல தெரிந்தே பண்ணினாலும் தண்டனைங்கிறது அவங்க மாறுவதற்கு இருக்கணும். ஆனா இங்க சோழ மன்னன் இந்த மாதிரி ஒரு பசு நம்மளுக்கு தெரியும் அந்த கதை. அது அந்த மணிய அடிச்சு இந்த மாதிரி கண்ணு செத்து போயிடுத்து, உன் பையன் தான் அதை கண்டுபிடிச்சா, இவரோட பையன் தான் பண்ணினா அப்படின்னு
தேரை ஏத்தி கொன்னான் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். அப்ப அதெல்லாம் அவ்வளோ உயர்ந்து நம்மலாம் பேசுவோம். ஆனா மகரிஷி சொல்றார், இது சரியே இல்ல. அந்த மகன் தவறு செய்திருந்தா, அப்ப அதுக்கு எப்படி அவர் திருந்துவதற்கு வழி வகுத்திருக்கணும். அது எந்த ஒரு ஜீவனமாவும் இருக்கட்டும். பசுனால அதுக்காக பண்ணக்கூடாதுங்கிறது. எந்த உயிரினத்தை நாம் கொன்றாலும் அது தவறு. இதுல பசுமாடோ, இல்ல எரும மாடோ, இல்ல பூனையோ, நாயோ அப்படிலாம் கிடையாது. எந்த உயிரினத்தை கொன்றாலும் அதற்கு வேண்டிய விளைவு உண்டு. அது எறும்பா இருந்தாலும், கொசுவா இருந்தாலும் சரி. அப்ப அதுதான் இயற்கை நியதி. அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாரி கொன்ன ஒரு செயல, அவருக்கு தண்டனை அந்த மகனுக்கு அறிவுரை கூறி, தண்டனை கொடுத்து மாறுவதற்கு வேண்டிய ஒரு வாய்ப்ப குடுக்காம, இந்த மாரி கொன்னுட்டத, அவர் மனு நீதி நிலைத்தார். நிலைத்தது என்றார மத்தவங்களும் அப்படி பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது வல்லாளன் அப்படின்னு ஒரு ராஜா, அதுக்கு கூகுள்ல போய் பார்த்தா என்ன கதை! ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கதை சொல்றாங்க. அத பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு ஆண்டி, அதுவும் ஒரு இடத்துல சிவனடியார் பண்டாரங்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. ஒரு சிவனடியார், சிவனே வந்தார் அப்படிங்கிறாரு. ஒரு சிவன், அந்த மாரி ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு மகான், இப்ப இருக்கிற மகான் நம்மளுக்கு தெரிஞ்ச மகான்கள எல்லாம் கூட பார்த்துக்கங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும், விவேகானந்தரா இருக்கட்டும், அவங்கலாம் எல்லாம் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க. அதே மாரி தான் அந்த காலத்துல சிவன், விஷ்ணு எல்லாரையும் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த மாரி சிவனா இருக்கிறவர், தனக்கு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பெண் வேணும். அப்படின்னா எந்த இடத்துலயும் போய் தேடியும் கிடைக்காம, அப்புறம் இந்த வல்லாளனோட அவருக்கு 2 மனைவியா, அந்த 2வது மனைவி, நான் அவருக்கு துணையா போறேன் அப்படின்ட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவன் குழந்தையா மாறிடுறாரு. ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவர் இந்த மாரி ஒரு டெஸ்ட்டா வைக்கணும். அவருடைய பொறுமையை, அவருடைய பக்தியை சோதனை செய்யணும்னா, ஒரு கற்பு இழக்கிற மாரியா இப்படி செய்யணும்? குழந்தையா மாறிட்டாங்கன்னு கதை எழுதியிருக்காங்க. அது யார் எழுதினாங்கன்னு தெரியாது. ஆனா தன்ன குடுத்தாங்க. இங்க கற்பிழந்தாள் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. அப்ப இந்த மாதிரி அதுல இன்னொரு கதையில என்னன்னா, அந்த சிவன் பண்டாரங்களோட வரார். அங்க இருக்கிற விலை மாதுகள் எல்லாம் அந்த பண்டாரங்களோட அவங்கவங்க பைசா குடுத்து என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சிவனுக்கு பார்த்தாக்கா அவரு சிவனடியாரா இருக்கார். யாருமே கிடைக்கல லேடீஸ். அதுக்கப்புறம் இவர் ரொம்ப சோகத்தோட வராராம் ராஜா, இந்த வல்லாளன். வீட்டுக்கு வந்த உடனே மனைவிகள் 2 பேரும் கேட்கறாங்களா என்ன ஆச்சுன்னு. அவரு உடனே சொல்றாராம், இந்த சிவனடியார நான் அவர் கேட்டத என்னால குடுக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த மாரி வருத்தப்படுறத பார்த்துட்டு 2வது மனைவி, இதுல ஏன் முதல் மனைவி தியாகம் பண்ணலன்னு தெரியல. 2வது மனைவி நான் போறேன் அப்படின்னுட்டு போயி, அதுக்கப்புறம் அவருக்கு துணைக்கு போன உடனே அவரு குழந்தையா மாறினார் அப்படின்னு கதை. அப்போ அந்த உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கள எப்படி சுவாமிஜி அந்த திருக்குறள்ல சொல்றாரு. "குணமென்னும் குன்றேறி நின்றால் வெகுளி கணமேனும் காத்தல் அறிவு" மாரி, அவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க அப்படியா ஒரு நெனப்பு வரும்? நம்ம மகான்கள எடுத்துக்கலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் யாரோ ஒருத்தர் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு போய் கேட்டபோது, உங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க ஒரு பெரிய மகான். நான் இந்த மாரி படிச்சிருக்கேன். உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நல்ல குழந்தை பொறக்கும். ஆன்மீக குழந்தையா பொறக்கணும்னு, அதுக்கு அவரு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. "என்னையே நீ மகனா ஏத்துக்கோயேம்மா" அப்படின்னு. அப்போ மகான்கள்லாம் அப்படி இருக்கும்போது, ஒரு சிவனடியாரோ அந்த மாரி உயர்ந்த நிலையில இருக்கிறவர் இப்படி கேள்வி கேட்டார்ன்னா, இப்படி வந்து கே வந்து ஒரு தன்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டார்ன்னா, இதெல்லாம் உயர்ந்த நிலைன்னு எடுத்து சொல்றது. எங்கேயாவது அந்த நிலையில இருக்கிறவங்க, இன்னொருத்தர் தன்ன வருத்திக்கிட்டு, தன்னுடைய பக்திய ப்ரூவ் பண்ணணும்னு யாராவது கேட்பாங்களான்னு மகரிஷி கேள்வி கேட்கிறார். இதுதான் பாரதியார் ஆணித்தரமா இதெல்லாம் கதைகள்னு அடிச்சு சொல்றாரு. இதுல மயங்கிடாதீங்க அப்படின்னு. அதே மாரி அடுத்தது,
நல்ல அறம் இதுவென்று சான்று கூறி கொற்றவனை புகழ்ந்தார்கள். இது வந்து ஒரு பெரிய தியாகம் அப்படின்னுட்டு. அப்ப இந்த கதையெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா சாமியாரா வரவங்க கூட, ஒழுங்கா வரவங்க கூட இந்த கதையெல்லாம் கேட்டாங்கன்னா, இப்படியும் வந்து நடக்கலாம் போல இருக்கு. இத பெருசா வந்து பிரைஸ் பண்ணி சொல்லுவாங்கன்னு மாறிடுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கதை. இது ஒரு தியாகம்னு ஏன் இப்படி கொண்டு வந்திருக்காங்க? தப்பு. எவ்வளவு நம்மளுடைய மயக்க நிலையிலேருந்து நாம வெளியில வரத்துக்கு மகரிஷி இந்த கருத்துக்கள குடுக்குறாரு பாருங்க கவிதை. முந்தின கதையில சொல்றார். கவிதையில. "பக்தி எனும் முத்திரையின் திரைக்கு பின்னால் பலர் புரிந்த அநீதிகளை விளக்கப் போமோ? புத்திமிக்க சமணர்களை கழுவில் கொன்றோர் புண்ணியர்கள் எனப்பட்டார் அறியாதோரால். யுக்தியினால் ராமலிங்கம் உடல் மறைத்து யோகத்தால் ஜோதியாகி விட்டார்" என்றார். சக்தி மிகு தில்லை அந்தணர் நந்தன் போய் தானாக தீயில் விழுந்து இறக்கச் செய்தார். என்ன கொடுமை! 8000 சமணர்கள் அந்த மாரி கழுவேத்தினாங்களாம். இத செய்தது திருஞான சம்பந்தர்ங்கிறாங்க. நாள என்ன பார்க்க வேண்டாம், அத பார்க்க வேண்டாம்ன்னு கோளறு பதிகம் குடுத்தவர், நீங்க வந்து விவாதத்துல போயி இந்த மாரி சைவ மதத்துல வந்து இந்த இதெல்லாம் நல்லதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு எடுத்துரைக்கிறதுங்கிறது எத? அவங்கள்லாம் வந்து சைவ மதத்த வந்து தப்பா பேசினாங்கன்னு 8000 பேர வந்து கழுவுல ஏத்தினாங்கன்னா, என்ன அநியாயம்! அதுக்கப்புறம் அவர் ஜோதியா கலந்துட்டார்ன்னு வேற சொல்றாங்க, திருமணம் ஆயி. எப்படி முடியும்? இவர் வந்து இந்த மாரி தப்பான வழி காமிச்சிருக்காருன்னா, அந்த மாரி ஜோதியா போக முடியும்? ஒரு உயர்ந்த நிலைய அடைய முடியும்? முடியாது. 8000 பேர் அதுல போட்டிருக்காங்க கூகுள்ல. சில பேர் வந்து இந்த மாரி ராஜா வந்து அவருக்கு வந்து அ கூன் பாண்டியன். அவருக்கு வந்து உடம்பு வரவழைச்சு அவங்க மனைவிய வந்து சிவனடியார். அவங்கள சைவ மதத்த சார்ந்தவங்க. அவரும் அதுக்கு மாறணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ராஜாக்கு வியாதிய வரவழைச்சு, திருஞான சம்பந்தர் அத தீர்க்க வச்சு, அதுக்கப்புறம் சமணர்களோட கருத்துக்கள்லாம் தவறுன்னு சொல்லி, அவங்களுக்கெல்லாம் இந்த தண்டனை வந்து குடுத்தாங்க. இதுல சில பேர்லாம் வந்து ராஜாவோட தண்டனைய கேட்டு அவங்களே ஒரு ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க மாறினாங்க. யாரெல்லாம் தெரியலையோ அவங்க 8000 பேர் கழுவுல ஏத்தினாங்கன்னா என்ன கொடுமை! அந்த பாவம் எங்க சும்மா போகும்? ஆனா ஜோதி ஆயிட்டாங்க அப்டின்னுட்டு வந்து சொல்றாங்க. அதுக்கு தான் ஒரு இதுல போடுறாங்க. இல்ல ஜோதி ஆகல. திருமணத்தின்போது அவர் வந்து அந்த தீயை சுத்தி வரும்பொழுது, அதுல அப்படியே விழுந்து இறந்து போயிட்டார். திருஞான சம்பந்தர். ஜோதி ஆகல அப்டின்னுட்டு வந்து ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க. அந்த தீக்குள்ளயே தவறி தீவுக்கு அந்த அவர சுத்தி வரும்போது, திருமணத்துக்கு சுத்தி வரும்போது அந்த தீயிலேயே தவறி விழுந்துட்டார், இறந்துட்டார் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு மயக்கத்துல நம்மள கொண்டு போயிருக்காங்க பாருங்க. அதே மாரி ராமலிங்கம். அவர் வந்து இந்த மாரி ஒரு பயிற்சிக்காக அந்த ஓட்டங்கள் எல்லாம் அவர் நிறுத்தின போது அவர் இறந்துட்டார்ன்னு நினைச்சுட்டு, அவர சமாதியாக்கிட்டு, ஜீவ சமாதியாக்கிட்டு ஜோதி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி நந்தன். இந்த நந்தன் அவர் வந்து ஜோதி ஆயிட்டான், அவரையும் ஜோதி ஆயிட்டான்னு சொல்றாங்க. கடைசில பார்த்தாக்கா, அங்க இருக்கிற அந்தணர் அவர தீயில விழுந்து நீ வந்து இறந்து போன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்ன கொடுமை! எப்படி இதெல்லாம் எனக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கும்போது, ஆஹா! "முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி" அப்படின்னு அடுத்த கவிதையில சொல்றாரு. "சிற்பிகளின் அறிவும் கைத்திறனும் ஒன்றாய் சேர்ந்து உருவான விலையுயர்ந்த தேரை அற்ப ஒரு பூங்கொடிக்கு படர விட்ட அறியாமை ஈகை என மதிக்கலாச்சு." எவ்வளவு பேர் அந்த தேர பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி ஒரு தேர சாதாரண ஒரு பூங்கொடி ஒரு குச்சிய நட்டுருக்கலாமே! தேர குடுக்கணும்னு அத வந்து ஒரு பெரிய ஈகையா எல்லாரும் பிரைஸ் பண்ணுவோம். அவர. தற்கொலைகள், கொலைகள் பல மோட்சமாச்சு. சால வித்தை ஏமாற்று செயல்கள் எல்லாம் அற்புதங்கள் ஆயிற்று. உலகில் பல்லோர் அறிவு மயக்க சேற்றில் ஆழ்ந்து விட்டார். அப்டின்ட்டு மகரிஷி சொல்றாரு. அப்பா இதெல்லாம் கேட்கும்பொழுது, அப்போ நெறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா, அவங்க இந்த கதையெல்லாம் கேலி செய்வாங்க. நம்ப ஆனா பக்தியில மயங்கி போயி, இதெல்லாம் சரின்னு வந்து நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறோம்.
கழுவில ஏத்துறதுங்கிறத படிச்சபோது ரொம்ப வேதனையா இருந்தது. என்ன ஒரு கொடுமை! மகரிஷி போரே வேண்டாங்கிறார். இது வந்து தெரிந்தே அந்த கழுவில ஏறணும்னா எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு வந்து ஒரு வாய்ப்ப குடுத்த ஒருத்தர் வந்து அவர் வந்து தடுத்திருக்கலாம். என்ன நடந்ததுன்னு தெரியாது. திருஞான சம்பந்தர் உயிர் இல்லாம இருந்தவங்களெல்லாம் உயிர்ப்பிச்சாங்க அப்படின்லாம் சொல்லி, திருமணங்கள்லாம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னு நெறைய கதைகள்லாம் சொல்றாங்க. இருந்தா கூட, அந்த மாரி ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவர் 8000 பேருக்கு கழுவில ஏத்துற மாரியா ஒரு இத குடுப்பாங்க? புரியல. அப்ப உயர்ந்த நிலையில இல்லன்னு அர்த்தம். இறை உணர்வு பெற்றவர்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு மகரிஷி சொல்றார். யோசிக்க வைக்கிறார் பாருங்க நம்மள. அப்ப எவ்வளவு வந்து நம்ம பக்திங்கிற விஷயத்துல ஒரு மயக்கத்துல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மையான வாழ்க்கை வாழல. கஞ்சா அடிக்கிறவங்க, சாப்பிடுறவங்க போதையில இருக்காங்கன்னா, நம்ம அத விட மோசமா இருக்கோம். அவங்க மயக்கத்துல வந்து பிரச்சனை குடுக்குறாங்க. நம்ம முழிச்சுக்கிட்டே வந்து மயக்க நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்ப தெரியுது. அப்ப எவ்வளவு நம்ம மூட நம்பிக்கையில வாழ்க்கைய நடத்திட்டு வரோம். மகரிஷி எவ்வளவு யோசிச்சிருக்காரு பாருங்க. பெரிய விஷயம். நம்மளெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் நம்மள வந்து யோசிக்க வைக்கிறார். இந்த கதைகள் மூலமா. அதனாலதான் பாரதியார் அவங்க அவ்வளவு ஆழ்ந்த நிலையில இதெல்லாம் புராணங்கள் எல்லாமே கதைகள் தான். நெறைய பேர் இப்பதான் சொல்லுவாங்க. திரௌபதி அவங்க நெருப்புல வந்தாங்கன்னா, எப்படி அப்படி பொறக்க முடியும்? பிறப்புன்னு இருந்தாலே ஒரு ஆண், பெண் சேர்ந்து இல்லாம முடியாது. அப்படின்னு தான் சொல்றாரு மகரிஷி. இதான் பிராக்டிகல். ஒரு சினிமா பார்த்தா, அந்த சினிமால என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண் தானே கர்ப்பம் ஆயிடுறாளாம். கணவன், மனைவி சேராம. அந்த மாரி ஏதோ சில உயிரினங்கள் தானே அந்த மாரி ஆகுமா? மனிதன்ல வந்து கோடியில ஒருத்தருக்கு அந்த மாரி ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை பொறக்க போற குழந்தை தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஏதோ அந்த படம் தொடருது. நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மகாபாரதத்துல வியாசர் மூலமா அவர் பார்த்த உடனேயே அவங்கலாம் பிரெக்னன்ட் ஆனாங்க. அப்படிதான் வந்து ஆ திருதராஷ்டிரர், அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர்களோட அப்பா, அதுக்கப்புறம் அ 3வதுவர் பேர் மறந்து போச்சு எனக்கு. விதுரர். இவங்க 3 பேரும் இந்த மாரியெல்லாம் பொறந்தாங்க. அந்த காலத்திலே இதெல்லாம் நடந்திருக்கு. அப்படின்னுட்டு வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சதுன்னா, அந்த மாரி இருந்தா அப்ப சொல்றாங்க ஆண்களே தேவையில்ல அப்படின்னு அப்படிலாம் சினிமாலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒழுங்கா வந்து ஆண், பெண் உறவு இருந்து, அதிலேயே எண்ணங்கள் சரியில்லைனாலோ, கர்ம வினைகள் பதிவுனால குழந்தைகள்லாம் எப்படி இப்படிலாம் பொறக்குறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு வருது. ஆட்டிசம் வருது, காது, கண்ணு இல்லாம வருது, 2 தலையோட குழந்தைங்க பிறக்குறாங்க. ஆமா, அந்த மாரி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து கதைகள்னால இந்த மாரிலாம் நம்ம பார்க்கும்போது, நம்ம செய்யற தவறுகளை சரின்னு வந்து அது எடுத்து சொல்ற மாரி தான் இருக்கு. அப்ப பக்தினால இன்னொருத்தருக்கு தண்டனை கூட குடுக்கலாமா? குடுக்கக்கூடாது. அப்பன்னா அது நம்ப சரணாகதிங்கிற அந்த இதே இல்ல. பக்தினா சரணாகதி. இன்னொரு விஷயத்துல நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அது மூட நம்பிக்கையா போயிடுது. நம்பிக்கை இருக்கணும். பக்தி மார்க்கத்துல எத்தனையோ பேர் மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. முக்தி அடைஞ்சிருக்காங்க. ஆனா, அதுல மூட நம்பிக்கை தான் இருக்கு. இத தான் யோசிக்க வைக்கிறார் மகரிஷி. மகரிஷி சொல்றார், அவர் வந்து அ அமெரிக்கா போனபோது, அங்க வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல அங்க போனபோது, அவரு வந்து கேட்டிருக்காங்க. நீங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றீங்களே! விஞ்ஞானமா இருக்கட்டும், இல்ல வந்து உளவியலா இருக்கட்டும், எதுக்கெடுத்தாலும் நீங்க எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்றீங்க எளிமையா. ஹிஸ்டரி சரித்திரம்.
அப்படிங்கிறத சிம்பிளா சொல்ல முடியுமா? வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னதுக்கு மகரிஷி சொல்றார், வேர்ல்டு ஹிஸ்டரிங்கிறது என்ன? பார்பேரியஸ் பாலிட்டிஷியன்ஸ், கிரீடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சூப்பர்ஸ்டிஷியஸ் ரிலிஜியஸ் லீடர்ஸை பத்தின கதைகள் தான் வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றாரு. அதாவது பார்பேரியஸ்னு என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. பயங்கரவாதிகளான அரசியல் தலைவர்கள், அதுக்கப்புறம் பேராசை பிடித்த பணக்காரர்கள், வியாபாரிகள், அதுக்கப்புறம் மூட நம்பிக்கையுள்ள மத குருமார்கள், இவங்கள பத்தின கதைகளை தான் நம்ம உலக சரித்திரத்துல படிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சூப்பர்ஸ்டிஷியஸ் ரிலிஜியஸ் லீடர்ஸ் அப்படின்னு. அப்ப உண்மையான மத தலைவர்களா இருந்தா இந்த மாதிரி தவறான வழியில அவங்க கொண்டு போயிருக்க மாட்டாங்க. இப்ப திருஞான சம்பந்தர் கூட நான் தப்புன்னு சொல்லல. அவர் கூட வந்து இந்த மாதிரி வந்து நல்ல விதத்துல போட்டி போட்டு நல்ல சைவத்துல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்ப இருந்த ராஜா, அரசாள்பவர் இத வந்து தனக்கு ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அவர் இந்த மாதிரி தவறான முறையில தண்டனை கொடுத்திருக்கலாம். ஆனா அது அவர் வந்து ஒரு மத குருவா இருந்து தடுக்க முடியாம போயிருக்கலாம். இல்ல அவருக்கு வந்து அதுக்கு வாய்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம். எது உண்மைன்னு தெரியல. ஆனா கழுவில ஏத்தினது 8,000 பேர் ஏறி இருக்காங்க. அதே ஆதிசங்கரர், இப்ப திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இவங்க எல்லாமே அப்ப இருந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு தான் அவங்க எல்லாம் வந்து முயற்சி எடுத்திருக்காங்க. ஆதிசங்கரர் மதங்கள்ங்கிற பேர்னால அங்கங்க பலியெல்லாம் நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு 6 சமயங்கள்னு கொண்டு வந்தார் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். கடைசியில கூட அவர் வருத்தப்பட்டாரு. அது கூட கிடையாது. தெய்வம்ங்கிறது ஒண்ணுதான். அதுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு. ஆனா, இப்ப இருக்கிற சூழ்நிலையினால நான் இந்த மாரி சொல்ல வேண்டியிருக்குன்னு வருத்தப்பட்டாருன்னு சொல்றாரு. அப்ப அந்த மாரி இருக்கிற பொழுது, நம்ம பக்தி அது தேவையா இருக்கு. ஆரம்ப காலத்துல குழந்தைங்களுக்கு தேவையா இருக்கு. ஆனா, அதுல இருக்கிற விஷயங்கள நம்ம முறையாக நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஆனா போக போக விஞ்ஞான வளர்ச்சிய அடைய அடைய இந்த மாரி உருவ வழிபாடு கூட தேவை இருக்காதுங்கிறனால தான், எல்லாம் வல்ல தெய்வம் அதுங்கிற அந்த கவிதைய சின்ன குழந்தைங்களுக்கு மகரிஷி எழுதியிருக்காரு. அந்த காலத்துல எங்கும் உள்ளது நீக்கமற அப்படின்னா, தவறு செய்வாங்க. ஏன்னா, அந்த விலங்கின பதிவுகள் நமக்குள்ள இருக்கு. அப்ப தவறு செய்யாம இருக்கணும். நம்மள இந்த மாரி உருவத்துல தெய்வங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் தெய்வம் இருக்குன்னா, அத வந்து அவங்களால எடுத்து சொல்ல அந்த காலத்துல இல்ல உணர முடியாம இருந்திருக்கலாம் மக்கள். அதனால இந்த மாரி உருவங்களை எல்லாம் ஏற்படுத்தி, நம்பள பயபக்தியோட தவறு செய்யாம வாழ்க்கைய நடத்துவதற்கு வேண்டிய இந்த மாரி வழிமுறைகள எடுத்தாங்க. குடுத்தாங்க. ஆனா, அதிலேயே மயங்கி தெளிவு பெறாம, பக்தியிலேருந்து ஞான வழிக்கு போகாம, அதிலேயே வந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே ஒரு மயக்க நிலையிலேயே வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வரோம். அது வேண்டாம் அப்படின்னு தான் அந்த காலத்துல நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து, இந்த பக்தி மயக்கத்திலேருந்து நாம மீண்டு அறிவுபூர்வமாக வாழ்க்கையை நடத்தி நல்ல பாதையில நாம் போக வேண்டும். இறை உணர்வு பெற வேண்டும். அறநெறி வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படின்னு நமக்கு இந்த கருத்துக்கள மகரிஷி குடுக்குறாங்க. அதோட பயிற்சிகளையும் குடுத்திருக்காங்க. உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள். தற்சோதனை பயிற்சின்னா, அந்த விஷயத்துல மட்டும் இல்ல. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம ஆராய்ச்சி செய்து, இதுக்கு பக்தி யோகத்துக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனா அதுல இருக்கிற கருத்துக்களை நம்ம எடுத்து சொல்லும்பொழுது, ஆஸ்திகம், நாஸ்திகம் அப்படிங்கிறதுல நாஸ்திகவாதிகள் அததான் இந்த மாரி கதைகள் எல்லாம் எடுத்து தான் சொல்றாங்க. அதுல இருக்கிற ஆழ்ந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, தவறான முறையில நம்ம வழிகாட்ட மாட்டோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க. மகரிஷி இதெல்லாம் எடுத்து சொல்லி நம்மள தெளிய வைக்கிறார்.
அறிவு நிலையில உயர்வதற்கு இந்த மாரி கவிதைகள்லாம் நம்மள சிந்தனை செய்ய வைக்கிறது. வாழ்க்கையில் உயர்வோம், சிந்தனை செய்வோம். வாழ்க!